எல்லோரும் வாருங்கள். நம்ம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆத்ம ஞானம்னா என்ன, ஒரு பக்தினா என்ன, ஒரு பக்தன்னா என்ன என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிக்கலாம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது அத்தியாயம், அது என்ன, சாப்டர் 7 என்பார்கள் ஆங்கிலத்தில், டெக்ஸ்டில். அதில் பார்த்தீங்கன்னா, துப்பியம் ச நாரத பிரஷம் பகவான் விவ்ரதா பாவேன சாது பரிஸ்துத யுவாசா யோகம் பரிஸ்துதோவாசா யோகம் ஞானம் ச பாகவதம் ஆத்மசதத்துவ தீபம் யத் வாசுதேவ சரண விதுர அஞ்சசைவ. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஓ நாரதா, உமக்கு பகவான் என்றவர் யார் என்று தெரியும். பகவான் என்றது என்ன, ஒரு அன்பு என்றது என்ன என்று, யோகம் என்றது என்ன, ஞானம் என்றது என்ன என்று பூர்ண ஞானம் உள்ளது. ஆத்மா என்றது என்ன, அதில் தத்துவம் என்றது என்ன, தீபம் என்றது என்ன. தீபம் என்றால் என்ன சொல்வார்கள், தீப ஜோதி ஏற்றி வைத்தால் இருட்டை ஒழிக்கும் தீபம் என்பார்கள். அந்த மாதிரி அக்ஞானத்தை போக்கும் ஞானம் என்பார்கள். இந்த ஞானம் என்றது எதனால் பொறுக்கின்றது என்றால், அதில் தெய்வ அனுக்கிரகத்தால் தான் ஞான சிந்தனைகள், விவேகங்கள் எல்லாம் வரும். தெய்வ சிந்தனை இல்லை என்றால் தெய்வாலயத்துக்கு செல்வதே பெரும்பாடாகிவிடும். தெய்வ சிந்தனை இருந்தால்தான் ஒருவனால் தெய்வாலயத்துக்கே செல்ல இயலும். என்னவென்றால், கிருஷ்ணர் பகவத்கீதையில் பக்தன் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்று ரொம்ப அழகாக விளக்கம் கூறுகிறார். என்னவென்றால், ஒரு பக்தனுக்கு, ஒரு வைஷ்ணவன், இந்த பூலோகத்தில் பல கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றது. பகவான் என்ன செய்வார் என்றால், பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கர்மங்கள், புண்ணியத்துக்கு கேத்தா மாதிரின ஜனனம் எடுத்து பல கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றது. ஆனால் பல கோடி ஆத்மாக்களில் சில ஆத்மாக்களிலால்தான் வைஷ்ணவர்களாக பிறந்து விஷ்ணு ஞானம் கிடைக்கின்றது. ஒரு விஷ்ணுவின் பற்றி ஞானம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் அனுகிரகம் நம்மளுக்கு வேணும். விஷ்ணு நம்மளிடத்தில் பிரீதியாக நம்மளை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் ஒரு விஷ்ணு பகவத்கீதையை கையில் எடுக்கிறதோ, இல்லை விஷ்ணு ஆலயத்துக்கு செல்வதோ, இல்லை விஷ்ணுவை பற்றி கேட்குற ஞானம் உண்டாகிறதோ, எல்லாத்துக்குமே மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் உண்டாக வேண்டும். அதில்தான் ரொம்ப அழகாக விளக்கம் கூறியிருக்கிறார். மகாவிஷ்ணு பக்தன் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன. பக்தியை செலுத்துறவன்தான் பக்தன். பக்தன் என்றவனுக்கு நீ பூ வைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், பொன் வைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்பார். அது உண்மையான வார்த்தை தான். என்னவென்றால், பகவான் யாரிடமும் கடுமையாக விரதங்கள் கேட்கிறதே இல்லை. விரதங்கள், நியமங்கள், நிஷ்டைகள் கிருஷ்ணருக்கு கிடையாது. அவர் கேட்கிறது ஒன்றுதான், உள்பூர்வமான ஆத்மீகமான அன்புதான். உனக்கு என் மீது உள்பூர்ணமாக ஆத்மீகமான அன்பு உண்டா, அது ஒன்று போரும். நீ சிறிதளவு ஒரு பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைத்தால் அந்த பூவையும் பொன்னாக மாற்றுற அளவுக்கு என் கிருஷ்ணரால் முடியும்.
அதுதான் பக்தி. பக்தி என்பது ஆடம்பரம் இல்லை. பக்தி என்பது ஹோமங்கள் யஜ்யங்கள் இல்லை. பக்தி என்பது ஆத்மன் ஒரு விதத்தின் ஆத்ம ஞானம்தான். அதுதான் பக்தி யோகம். பக்தியால் வெல்லுவது என்பார்கள். ஒரு பக்தன் பக்தியை எப்படி செலுத்துவது என்றது ஒரு கேள்வியாகலாம். ஒரு பக்தன் பகவானிடத்தில் பக்தியை எப்படி செலுத்த முடியும்? பொன் வைத்தால் பக்தி வருமா? ஹோமங்கள் வளைத்து பூஜைகள் செய்தால் பக்தி ஆகுமா? இல்லை. நான் உட்கார்ந்துக்கிற இடத்தில் நான் தெய்வத்தை அடைய முடியுமா? ஏன் அடைய முடியாது? உட்கார்ந்திருக்கிற இடத்திலே தெய்வத்தை அடைய முடியும். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கார். என்னோட பெரியவர், 2 வயசு பெரியவர் சகோதரர். எனக்கு எப்பொழுதும் அவர் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இப்படி நடக்க வேண்டும், அப்படி நிற்க வேண்டும். எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் என்பார்கள். அது இந்த கத்திரிக்காவை சாப்பிட்டால் கிட்னி ஸ்டோனாக என் உடலில் மாறிவிடும். அது ஒரு நாள் மிகவும் அவஸ்தையாக போய்விட்டது. கல் வளர்ந்து விட்டது. வலியில் துடித்து கொண்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்ட போது என் சகோதரர் என்னிடம் வந்தார். வந்து என் வலியை பார்க்க அவரால் முடியவில்லை. கண்ணா, உன்னோட பரம பக்தை என்னோட சகோதரி, இந்த கல்லை உடனடியாக இவள் வெள்ளை வந்து விடட்டும், எடுத்து விடு. நான் உன்னோட பரம பக்தனாக மாறி விடுகிறேன் இன்றிலிருந்து என்று சொன்னால் வாய மூடவில்லை. கல் தானாக வந்து வெள்ளை விழுந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! நான் பிறகு இந்த மருத்துவரிடம் ஸ்கேன் சென்டரின் சென்றால் ஓ என்று அலறிவிட்டாள் அவள். என்னோட ஃப்ரெண்டு தான் ஸ்கேன் சென்டர் வைத்திருக்கிறவள். டி நகரில் உள்ளாள். ஓன் என்று அலறிவிட்டு, இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு ஒரு கல் அசாத்தியமாக வெள்ள வந்து விட்டது. என்ன ஆச்சரியம் இது என்று ஓன் என்று அலறிவிட்டாள். ஆஹா, எனக்கே ஒரு நிமிடம் சந்தோஷமாக, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு இல்லத்துக்கு வந்து என் சகோதரனிடம் சொன்னேன், இன்று பகவான் உன்னை வைஷ்ணவ குலத்தில் ஏற்றுக்கொண்டார். இனி ஒன்னால் நீ வெள்ளை செல்ல இயலாது. யாரிடத்தில் பகவானுக்கு திருப்தி உள்ளதோ அவரால் தான் மகாவிஷ்ணுவிடம் செல்ல இயலும். அப்படி இந்த பூலோகத்தில் பல கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றன. இந்த ஆத்மாக்களுக்கு மகாவிஷ்ணு ஒரு அடையாள சின்னமாக ஒரு உடலை தந்திருக்கிறார். இந்த ஆத்மாவை இந்த உடலை வைத்து இந்த பூலோகத்தில் அடையாளம் காணுங்கள். இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல், இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் என்று. இந்த பூலோகத்து உடலையும் இந்த பல கோடி ஆத்மாலையும் சில ஆத்மாக்கள் விஷ்ணுவை நாடி செல்வார்கள். நிறைய ஆத்மாக்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு பிறப்பிலிருந்தே வைஷ்ணவ குலத்தில் பிறந்து இல்லை வேறு குலத்தில் பிறந்தாலும் விஷ்ணுவை நாடி சென்று விஷ்ணு நாமத்தில் ஈடுபட்டு விஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அது எப்படி என்றால், அந்த மகாவிஷ்ணுக்கு அவர்களிடம் பிரீத்தி, அவர்களை தன்னிடம் இழுப்பார் மகாவிஷ்ணு. இது ஒரு விதமான முக்தி பாதை தான், மோட்சப்பாதை தான். மோட்சப்பாதை என்றால் என்ன? தர்மம்தான். நாம் செய்கிற தர்மம்தான். வாரத்தில் ஒரு தரம் அன்னதானம் செய்யுங்கள். ஒரு ஆத்மா திருப்தி அடையட்டும். ஏனென்றால் தர்மத்தில் சிறந்த தர்மம் அன்னதானம்தான். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்தான். சிலவர்கள் வாக்கில் இனிமை உண்டு. வாக்கினிமையும் ஒரு விதத்தில் தர்மம்தான், ஒரு விதமாக தர்மம். அந்த தர்மத்தையும் தர்ம தேவதை பார்த்து கொண்டிருந்து கணக்கெய்துவார்கள். ஒருவர்களை
நோகடிக்காமல் பேசுவது அது தர்மம். மிகவும் கடினமானது இந்த கலியில். மிகவும் இவர் என்னிடம் இப்படி பேசிவிட்டார், எனக்கு கோபம் வந்துவிட்டது. நான் ஏன் அவரிடம் அப்படி பேசக்கொள்ளக்கூடாது? அவர் என்னை கஷ்டப்படுத்தினால் நானும் அவரை கஷ்டப்படுத்தியே தீருவேன். ஏனப்பா ஏன்? அவர் கஷ்டப்படுத்தினார், நீ அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று எதுக்கு? விட்டுவிடு. தர்ம தேவதை பார்த்து எல்லாத்தையுமே ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதத்தில் விட்டு விடுங்கள். தர்ம காரியத்தில், தர்ம சிந்தனையில், வைஷ்ணவத்தில் ஈடுபடுங்கள். அதுதான் மோட்சப்பாதம், மோட்சத்தின் வழி. வாருங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? கிருஷ்ணர் என்றால் ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தன் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன? பக்தி எப்படி ஒரு பக்தன் செலுத்துவார்? கடவுளிடம் ஒரு பக்தன் தன் பக்தியை எப்படி செலுத்த வேண்டும்? இதை பற்றி நம்ம இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சு தெரிந்து கொள்ளலாம் வரும் வீடியோவில். வீடியோவை நான் இத்தோடு முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கும் போட்டு சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுகிரகத்தால், ஸ்ரீ கிருஷ்ணர் அனுகிரகத்தால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.